நிறைய டெக் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாஸ்வேர்டு, எஸ்எம்எஸ் மூலியமா வரக்கூடிய இந்த வெரிஃபிகேஷன் கோட் இதை பயன்படுத்தி எங்களுடைய ப்ராடக்ட்டை பயன்படுத்தாதீங்க. இப்படி நீங்க பயன்படுத்துறதுனால ஹேக்கர்ஸால ஈஸியா உள்ள பூந்துட முடியும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்க பாஸ்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். அதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த வரிசையில சமீபத்துல டெலகிராமும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம்போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மைக்ரோசாஃப்ட், மெட்டா கம்பெனி, கூகுள், அதே மாதிரி ஆப் இவங்கெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்ல பாஸ்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பாஸ்கியை பிரதானமா பயன்படுத்துறாங்க. சோ அது ஒரு செக்யூரான ஒரு வே அப்படின்னு சொல்லுவேன். இதனால நம்மளுடைய அக்கௌண்ட்டை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. இப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா டெலகிராமும் இணைஞ்சிருக்காங்க. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பாஸ்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல நிறைய ஸ்டெப்களை வாட்ஸ்அப்ல இந்த மெட்டா கம்பெனி அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்பதான் டெலகிராமே இந்த பாஸ்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. பொதுவாவே புது புது விஷயங்களை ஃபர்ஸ்ட் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெலகிராம தான் இருக்கும். பட் இதுல இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் டெலகிராம்ல இந்த பாஸ்கி வந்தாலும் அங்க ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. அதை நான் கடைசியில உங்களுக்கு பதிவு பண்றேன். இப்ப அந்த டெலகிராம்ல பாஸ்கியை எப்படி பயன்படுத்தலாம் அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம்ல பாஸ்கி எப்படி எனேபிள் பண்றது அதை டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். டெலகிராம் ஓபன் பண்றேன். டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்குள்ள செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, இங்க பாஸ் கீஸ், இங்க ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட், லாகின் சேஃப்லி அண்ட் கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர். 3 விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் படிச்சு பாத்துக்கோங்க. லாகின் வித் ஃபேஸ் ரெகக்னிஷன், ஃபேஸ், ஃபிங்கர் பிரிண்ட், லாக் ஸ்கிரீன் இதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறாங்க. இப்ப கிரியேட் பாஸ்கி. இப்ப என்னுடைய போன் சாம்சங் மொபைல்னால சாம்சங்கோட பாஸ் காட்டுது. சோ அதுல நான் என்னுடைய பாஸ்கியை ஸ்டோர் பண்ண போறதுல டெலகிராம் கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர்ல ஸ்டோர் பண்ண போறேன். அதுக்கு இங்க பாத்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேஜ் ஓபன் ஆகும். அதுல சாம்சங் பாஸ், கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர் 3 இடத்துல இருக்கு. நான் 3 கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றதுனால 3 விதமான கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் எனக்கு ஷோ பண்ணுது. அதுல நான் ஒரு கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜரை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா போன்ல நான் யூஸ் பண்ண அந்த பின் அதை நான் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள போறதுக்கு என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் யூஸ் பண்றேன். இப்போ என்னுடைய அந்த பாஸ்கியோட டேட்டா எல்லாமே கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு மேனேஜருக்கு பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கு. இது வேண்டாம்னா பக்கத்துல 3 டாட் டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்தோம்னா சென்டர்ல ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஒன்ஸ் டெலிட்டட் திஸ் பாஸ்கி cannot be used to login. ஒரு தடவை நீங்க இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாஸ்கியை டெலகிராம்ல பயன்படுத்த முடியாது. அடுத்தது இங்க மட்டும் நீங்க டெலிட் பண்ணக்கூடாது, கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர்லயும் நீங்க மஸ்டா டெலிட் பண்ணு சொல்லி கீழே போட்டிருக்காங்க. டோன்ட் forget to remove it from your password manager. அதையும் நான் உங்களுக்கு டீடைலா பதிவு பண்றேன். சரிங்களா? இப்ப அடிஷனலா பாஸ்கி ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க. இப்ப பேக் போயிடுவோமா? போனோட செட்டிங்ஸ் குள்ள போவோம், கூகுள் குள்ள போவோம். நான் 3 விதமான கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றேன். எந்த கூகுள் அக்கௌண்ட்ல என்னுடைய டெலகிராமோட பாஸ்கியை ஸ்டோர் பண்ணிருக்கேன் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு மேனேஜர் இந்த பாத்தீங்களா டெலகிராம் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே அங்கேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரீன் காட்டும், கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர்னு சொல்லிட்டு. சோ இதை அன்லாக் பண்ணணும். அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா பின். அடுத்ததா telegram.org, அது கீழே ஐடி, அதுக்கப்புறம் எடிட் இருக்கு, டெலிட் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எதுக்கு சொல்றேன்னா கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர்லயும் இந்த டேட்டாவை கிளியர் பண்ணணும். நீங்க டெலகிராம்ல கிளியர் பண்ணிருப்பீங்க, இங்கேயும் நீங்க கிளியர் பண்ணணும். அடுத்து நம்ம டெலகிராம லாக் அவுட் பண்ணுவோம். டாப் லெஃப்ட்ல 3 லைன், செட்டிங்ஸ், அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நான் சைன் அவுட் பண்ண போறேன், அதாவது லாக் அவுட் பண்ண போறேன். டாப் ரைட்ல 3 டாட், அதுக்குள்ள போறேன். இங்க லாக் அவுட் இருக்கு, தட்டுறேன். மறுபடியும் இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் லாக் அவுட் இருக்கு, தட்டுறேன். சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், படிச்சு பாத்துக்கோங்க. லாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் உள்ள போலாம். ஸ்டார்ட் மெசேஜிங். டெலகிராம சைன் இன் பண்றதுக்காக உள்ள போன சின்னதா ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. அங்க கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர் இருக்கு, அங்க டெலகிராமோட பாஸ்கி இருக்கிறதுனால நான் அதை பயன்படுத்தி உள்ள போயிடுறேன். இப்போ என்ன விஷயம்னா நான் பாஸ்கியை வச்சு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தா நான் ஆல்ரெடி என்னுடைய அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதனால என்ன பண்றேன்னா, நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டை ரெடி பண்ணிருப்பேன்ல, அதை நான் கொடுக்கணும். பக்கத்துல ரைட் ஆரோ போது தட்டுறேன். வாவ், டெலிகிராம் ஓபன் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம டெலிகிராம கம்ப்ளீட்லி லாக் அவுட் பண்ணும் போது மறுபடியும் உள்ள என்டர் ஆகும் போது நான் மொபைல் நம்பரை கொடுத்து தான் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மொபைல் நம்பரை கொடுத்து அந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷனுக்காக நான் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டைரக்டா நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்குள்ள போய் அந்த பாஸ்வேர்டை கொடுத்த டெலிகிராமுக்குள்ள என்டர் ஆயிட்டேன். சோ ஈஸில எப்படி? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு டெலிகிராம் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். அதே மாதிரி நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாரெல்லாம் டெலிகிராம பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டன் கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.